அடுத்தபடியாக மௌலவி எஸ் ராஜுதீன் ஃபாசில் அன்வாரி புது ஆத்தூர் முன்னாள் பேராசிரியர் இர்சாதுல் உலூம் இஸ்லாமிய அரபிக் கல்லூரி பெரம்பலூர் சரியாக அரை மணி நேரம் நம்ம இடையில் புனிதமிகு ஷஃபே பராத் நிகழ்ச்சியை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبيسر لا تعسر وتمم لنا بالخير ونستعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. سبحانك لا فضل لنا إلا ما علمتنا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله جل شانه وتعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله العظيم. وقال رسول الكريم صلى الله عليه وسلم في حديث التائب من الذنب كمن لا ذنب له أو كما قال عليه الصلاة والسلام. மிக பெருமையுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு புனிதமான ஒரு சிறப்புக்குரிய நிஸ்ஃபே ஷஅபான் நாம் அடைந்து இருக்கக்கூடிய இந்த மாதமான ஷஅபானுடைய 15ஆம் நாளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு கொடுத்து அந்த மாதத்திலே நாம் எந்த அளவுக்கு முடியுமோ அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருப்பதன் காரணமாக தான் நாம் எல்லாம் இங்கே வந்து ஒன்று செய்திருக்கின்றோம். அல்லாஹ் நாம் சுக்ர் செய்ய வேண்டும். அருமை சகோதரர்களே, நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன உதாரணம் கூறுகின்றேன். ஒரு 15 வயசு பையனை 15 வயது பையன் 2 பையன்களை இங்கே நிறுத்துகின்றோம். பக்கத்திலே ஒரு போர்டு வைக்கின்றோம். எப்படி இந்த போர்டு வைத்திருக்கின்றோமோ இதே போல ஒரு போர்டு ஒன்று வைக்கின்றோம். இஸ்லாத்தை, மார்க்கத்தை, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லிக் கொள்ளலாம். இந்த மார்க்கத்தை தூய வழியில் பின்பற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை வைத்து விடுவோம். அந்த போர்டை வைத்து விட்டு 2 பசங்கள் 15 வயதுடைய ஒரு 2 பசங்களை நிறுத்தி கொண்டு ஒரு பையன் அந்த பக்கம் சொல்கின்றான், நம்ம ஹதீஸ்ல வருகின்றதோ எவ்வளவு விஷயங்கள் வருகின்றது. இக்காலத்தை நாம் வைத்து சொல்லுவோம், தொழுகையில் தொப்பி போடுவது கூடாது, தொழுகையில் தலைப்பை கட்டுவது கூடாது, தொழுகையில் இந்த அமல் கூடாது, அந்த அமல் கூடாது, ரமதான் வந்துவிட்டது, ஜனங்களே புரிந்து கொள்ளுங்கள், திட்டமாக ரமதான் என்பது 20 ரக்காயத்து அல்ல, திட்டமாக ரமதான் என்பது 20 ரக்காயத்து அல்ல, 8 ரக்காயத்து என்பதாக ஒருத்தர் வாதாடுகின்றார். உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற, யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்த பக்கம் இன்னொரு பையன்
அழகா தொப்பி அணிந்து தலப்பா கட்டி ஒரு சுண்ணத்தான கோலத்துல இப்படி நிக்க வைத்து அவர் சொல்கின்றார், 20 ரக்காத் அல்ல, ரமலான் வந்து விட்டது. என நண்பர்களே, என சகோதரர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நன்மை செய்ய வேண்டும், ஈமானை கூட்டிக் கொள்ள வேண்டும், தக்வாவை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய பாவத்தை, கெட்ட எண்ணங்களை, தீயதை இப்படி அனைத்தையும் நாம் ஒழிக்க வேண்டும். பாவத்தை கழித்துக் கொண்டு அல்லாஹ்வுடன் நெருங்கி கொண்டு சொர்க்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், ரசூலுடைய மஹப்பத்தை பெற வேண்டும் என்பதாக சொல்லிக் கொண்டு ரமலானில் 20 ரக்காத் அல்ல, ரமலானில் 20 ரக்காத் அல்ல, நீங்கள் தொழுங்கள், 100 ரக்காத் தொழுங்கள், 150 ரக்காத் தொழுங்கள், 200 ரக்காத் தொழுங்கள், உங்களால் முடிந்தால் தொழுது கொண்டே இருக்க என்பதாக ஒருத்தர் சொல்கின்றார். அப்படி 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் முடிவு பண்ணிடுவீங்க, இவன் இருக்கிறான் பாரு லூசு பைய, நாளைக்கு தராவிகே இல்லைன்னு சொல்லிடுவான், அவனை பின்பற்ற கூடாது. தீர்ப்பு நாங்க சொல்ல வேண்டியதில்லை, ஆலிம்கள் சொல்ல வேண்டியதில்லை, நல்லோர் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. நீங்கள் சொல்லிவிடுவீர்கள், உங்க கையில கொடுக்கலாம், நீங்க தீர்ப்பு சொல்லுங்க என்பதாக. இந்த பக்கம் சொல்கின்றானே உண்மையில் ரமதான் அடைவதற்கு உண்டான வழியை சொல்கின்றான். இந்த பக்கம் உள்ள சுன்னத்து ஜமாத்தை சொல்கின்றேன், ரமதான் அடைவதற்கு வழி சொல்கின்றான், நான் செய்த பாவத்தை கழிப்பதற்கு வழி சொல்கின்றான், என்னுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலாவிடம் மன்றாடி தௌபா செய்து நல்லவன் ஆகுவதற்கு உண்டான வழியை சொல்கின்றான் என்பதாக நாம் சொல்லிடுவோம். இதுக்கு ஆதாரம் வேணுங்களா? ஒரு காலம் அப்படி எடுத்து பழைய காலங்கள் பார்த்தோம் சொன்னா இதெல்லாம் இல்லாம இருந்தது. வர வர பார்த்தோம் சொன்னா ஒண்ணுன்னா சொல்லிக் கொண்டு நாளைக்கு சொல்லி ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், குர்ஆனில் தவறு விட்டது. ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ்கள் அதெல்லாம் தடுக்கக்கூடியது, அதெல்லாம் தூக்கி போட வேண்டியது குப்பை என்பதாக சொல்லிட்டாரு. இந்த அளவுக்கு என்ன ஆகி சொன்னா காலம் மாறிவிட்டது. காரணம் இப்ப சொன்னோம் அல்லவா, இந்த 2 பேர் சொன்னாங்கன்னு சொன்னா அது 2 பேர் யாரு எவரு, அவர் யார் சரியா இருக்கின்றார்கள், யார் தவறான வழி இருக்கின்றார்கள் என்பதை கரெக்டா அவங்களால புரிந்து கொள்ள முடியும். ஆனா காலம் எப்படி ஆகிவிட்டுன்னு சொன்னா அதை அமல் செய்வதிலே பார்த்தோம்னு சொன்னால் சோடையாகி கொண்டிருக்கின்றோம். நாங்க தான் அதை அமல் செய்யக்கூடிய விஷயத்திலே நாமெல்லாம் சோடையாகி கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரியும் இதுதான் கரெக்ட், இதுதான் சரி என்பதா நமக்கெல்லாம் தெரியும். தெரிந்தும் நாம் என்ன பண்ணுகின்றோம், அந்த கல்வி ஞானத்தை, அந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்லி நம்முடைய ஈமானை கூட்டிக் கொள்ளாமல், நம்முடைய தக்குவை கூட்டிக் கொள்ளாமல், நம்முடைய பொதுபோக்கான விஷயங்களிலும் நம்முடைய வேலைகளிலும் மற்ற விஷயங்களின் கவனத்தை திருப்பி திருப்பி என்ன போச்சுன்னு சொன்னா ஒருத்தாங்க பயன் பண்ணின்றான், பராத் என்பது இல்லை, பராத் என்பது இல்லை, பராத் என்பது இல்லை, பராத் என்பது யார் பேர் வைத்தது என்பதை கேள்வி கேட்டுக் கொண்டு இருக்கின்றான். எத்தனை ஹதீஸ் வேணும், எத்தனை ஹதீஸ் வேணும்? 4-5 ஹதீஸ்கள் அப்படியே லைனா நாம் கொடுக்க முடியும். திருமதி இமாம் எழுதுகின்றார்கள், பராத் என்பது இருக்கின்றது என்பதாகவும் அதனுடைய ஷாரி என்று சொல்லக்கூடிய விளக்குவரையில் கொடுக்கின்றார்கள், விவரத்தை கொடுக்கின்றார்கள். இமாம் குர்துபி இமாம் குர்ஆனுடைய தஃப்சீர் எழுதக்கூடிய தஃப்சீர் முஃபஸ்ஸிர் அவர் எழுதுகின்றார்கள், குர்ஆனுடைய விளக்கத்தில் எழுதுகின்றார்கள், நிஸ்ஃபே ஷஅபான் பராத் என்பது இருக்கின்றது என்பதை அவங்க எழுதி கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் அவங்க வாழ்விலே சில புனிதமான அமல்கள், இந்த இரவிலே சஜிதாவிலே சில திக்ர் செய்தார்கள், சஜிதாவிலே சில துஆக்கள் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான சில அமல்களை செய்தார்கள். ஜன்னத்துல் பக்கீ சென்று முன்னோர்களுக்காக, இறந்தவர்களுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, நம்முடைய முன்னோர்களுக்காக மஃபிரத்திற்காகவும் சுவனத்திற்காகவும் துஆ செய்தார் என்பதாக ஹதீஸிலே நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, விஷயம் என்ன என்று சொன்னால் நாம் சில விஷயங்களை விளங்கி வைத்திருக்கின்றோம், அறக்குறையாக விளங்கி கொண்டு அப்படியே கழித்துக் கொண்டிருக்கின்றோம் காலத்தை. மார்க்கத்தையும் இஸ்லாத்தையும் குர்ஆன் ஹதீஸையும் விளங்கி இருக்கின்றோம். எங்கேயோ கேட்டிருக்கிறேன், இது எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அப்படிங்கிற லெவல்ல நாம் எல்லாம் மனசில் வைத்திருக்கின்றோம்.
ஒருத்தன் வந்து கேள்வி கேட்கிறான், இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு விட்டால், ஐயோ தெரியலப்பா, சாரிப்பா, ஆதாரம் தெரியல, எனக்கு தெரியல, அது தெரியல, அப்படியே போச்சு. கடைசியில் அவன் சொல்றான் ஒண்ணு பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லின்றான். அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ். நாம் எங்க போய் சொல்றது? ஜனங்கள் அப்படியே, ஐயோ அப்படியா, அது தெரியலையே, அது ஆதாரம் இல்லையா, அது தப்பா, சரி இல்லையா, இதே காலம் நாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோமே என்பதாக ஆதாரம் தெரியவில்லை. குர்ஆனில் இருக்கின்றது, ஹதீஸில் இருக்கின்ற என்ப ஆதாரம் தெரியாமல் காரணம் போயிட்டு கடைசியில் என்ன ஆயிட்டு சொன்னால், அவன் சொல்வதெல்லாம் மார்க்கம் என்பதை நினைத்துக் கொண்டு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதை நினைத்து பார்க்கும் போது வர்ணிக்க முடியவில்லை, அவ்வளவு சிரமம், கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுகின்றது. காலம் அப்படியே போக்கின்றது. அருமை நண்பர்களே, சகோதரர்களே, நம்முடைய நிலைமைகளையும் நம்முடைய கல்வி ஞானங்களையும் பெருக்க வேண்டும். உங்களுடைய தக்வா என்பதை நீ கடைபிடிங்கள், தக்வாவை வளருங்கள். அதனுடைய ஞானத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கூட்டிக் கொண்டே இருப்பான், உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதாக குர்ஆனுடைய ஆயத்து வருகின்றது. இங்கே 2 பசங்க நின்று அதையும் இதையும் சொல்லுகின்றார்கள். சொல்லும் பொழுது அது தப்பு, அது தீய வழி என்பதை நாம் சொல்லிவிடுகின்றோம். இங்கே சொல்லப்பட்டது சரியான வழி, இதுதான் கரெக்ட், இதுதான் வந்து என்னுடைய நன்மையை சம்பாதிப்பதற்கும் அல்லாஹ் நெருங்குவதற்கு உண்டான ஒரு வழி என்பதை நாம் எல்லாம் முடிவு பெறுகின்றோம். இந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் மனசிலே பதிய வைத்திருக்கின்றான். நம் மனசிலே வந்து இதனுடைய இல்மு இருக்கின்றது சொன்னால், இதுவரை நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு தக்குவா தான். இது வெளிப்படையா தெரிகின்றது, தப்பு ரைட்டு, அவன் சொல்றது தப்பு, இவங்க சொல்றது ரைட்டு, இதுதான் வந்து நமக்கு வந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு உண்டான ஒரு வழி என்பது நாம் தெரிகின்றது. அது இதுவரை இருக்கக்கூடிய தக்குவாவின் எஃபெக்ட். ஆனா இதுக்கு மேல சில நுணுக்கமான விஷயங்களை கொடுத்து கேள்வி கேட்டானா தெரியல. அப்ப நம்முடைய தக்குவாவுல நம்முடைய அமல்ல குறை இருக்குன்னு அர்த்தம். அருமை நண்பர்களே, ஒரு தக்வாவுக்கும் அந்த துஆவிற்கும் ஒரு வரலாறை சொன்னால் கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா விளங்கும். நாம் சிறந்த உம்மத், உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களின் சிறந்த நபி யாருன்னு சொன்னா நமது நபி ஆகிய ரசூல் ஆகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய உயிர் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்முடைய சிறந்த நபியா. இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் சிறந்த நபியா இருக்கின்றார்கள். அதே போல இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து சமுதாயத்திலும் அனைத்து உம்மத்துகளிலும் சிறந்த உம்மத், கண்ணியமான உம்மத், எல்லா வழியிலும் முன்னர், எல்லா வழியிலும் எல்லா விதங்களிலும் சிறப்பானவர்கள், நன்மையாக இருக்கட்டும், மன்னிப்பு கிடைப்பதா இருக்கட்டும், அனைத்திலும் முன்பாக நிற்கக்கூடியது இந்த உம்மத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நாம் தான் இருக்கின்றோம். அருமை நண்பர்களே, ஆனா நமக்கு முன்னால் உள்ள ஒரு உம்மத்தினுடைய பனி இஸ்ரவேலுடைய ஒரு வரலாறை சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு 3 நண்பர்கள் புகாரில் வருகின்றது. ஒரு 3 நண்பர்கள் மலை பக்கமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். யதார்த்தமாக பார்த்தோம் என்று சொன்னால் மழை வருகின்றது. ஆஹா, மலைக்கு ஒட்ட வேண்டும் என்பதால் டக்குன்னு போகின்றார்கள். ஒரு குகை பாய்க்கின்றார்கள். வரலாறு டக்குன்னு எல்லாத்துக்குமே ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா என்ன கேள்விப்பட்டிருப்போம், கேள்விப்படாத வரலாறு அல்ல. ஒரு குகையை பார்க்கின்றார்கள். குகையில டக்குன்னு போய் தஞ்சு போகின்றார்கள். உள்ளே போய் மழை பெய்திருக்கிறது. மழை நின்று விட்டது. பார்த்தோம் என்று சொன்னா அந்த மழையின் காரணமாக ஒரு பாறை கொண்டு வந்து அந்த குகையை மூடிவிட்டது. எல்லாத்துக்குமே இந்த வரலாறு தெரியும். அந்த பாறை அந்த குகையை மூடிவிட்டது. உள்ளே இருப்பது 3 நபர்கள். என்ன செய்வது? அவரிடம் என்ன ஆயுதம் இருக்கின்றது? தப்பிப்பதற்கு என்ன வழி இருக்கின்றது? அந்த 3 பேரும் நல்லவர்களா இருந்தார்கள், சிறந்தவர்களா இருந்தது காரணமாக 3 பேர் ஆலோசனை செய்தார்கள். ஹதீஸ்ல வருகின்றது, அத்வா முகுல் இபாதா, அத்வா முகுல் இபாதா, துஆ என்பது இருக்கின்றது ஒரு மூமினுக்கு பெரிய ஆயுதம். துஆ என்பது மூமினுக்கு என்னது? பெரிய ஆயுதம். அந்த ஆயத்தை உடைக்கவும் முடியாது, அந்த ஆயத்தை ஜெயிக்கவும் முடியாது. துஆ ஒன்று இறங்கிவிட்டு என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி பீரங்கியா இருக்கட்டும்,
வேற என்ன பெரிய எந்த ஜாமானா இருக்கட்டும், எந்த ஒரு ஆயுதமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய குண்டாக இருக்கட்டும், அன்பரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த துவாக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கு என்பதை அல்லாஹ் தரிசனம் குர்ஆன் ஹதீஸ்லயும் பார்க்க முடியுது. அப்ப அந்த 3 பேரும் சேர்ந்து என்ன ஐடியா பண்ணிட்டார்கள், நீயே நல்லவனா இருக்க, நீயே நல்லவனா இருக்க, நான் கூட ஏதோ அமல் செஞ்சிருக்கேன், நம்ம வாழ்க்கையில செய்த நல்ல அமல் ஏதாச்சும் ஒரு அமலை செய்து சொல்லி நம்ம வாழ்க்கையை செய்த சிறந்த அமல் இஹ்லாஸாக தக்வாவாக சிறப்பான ஒரு அமல் செய்திருப்போமே, அந்த சிறப்பான ஒரு அமலை கொண்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு வெளி தரப்பான். அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்பட்டது, அவங்களுக்குள்ள இஹ்லாஸ் வந்தது. 3 பேரும் துஆ செய்தார்கள். ஒருத்தர் துஆ செய்கிறார், என்னுடைய தாய் தந்தைகளுக்கு நான் ஆடு மாடு வளர்த்தேன், அதுல வரக்கூடிய பாலில் முதலில் நான் என்னுடைய தாய் தந்தைகள் தான் கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் என்னுடைய குழந்தையா இருக்கட்டும் மற்றவங்களுக்கு கொடுப்பேன். அப்படி ஒரு நாள் அவன் என்னுடைய தாய் தந்தை தூங்கி விட்டார்கள், அவர்கள் எழுந்திருக்க லேட் ஆகிவிட்டது, என்னுடைய குழந்தைகள் எல்லாம் பசியோடு இருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள். அதையும் பொருட்படுத்தாமல் என்னுடைய தந்தைக்கு என்னுடைய தாய் தந்தைகளுக்கு முதலில் பால் தர வேண்டும் என்ற பழக்கத்தில் நான் அழுகை பொருட்படுத்தாமல் நின்று கொண்டேன். அவர்கள் தூங்கி விட்டார்கள், அவரும் எழுப்பவும் இல்லை. ஒரு தாய் தந்தைகளை எழுப்புறது கண்ணியம் அல்ல. எனவே அவர் எழுப்பவில்லை, அவர் லேட்டாக எழுந்தார்கள். பாலை கொடுத்து விட்டு என்ற குழந்தைகளுக்கு நான் பாலை கொடுத்தேன். யா அல்லாஹ் செஞ்ச துவா என்னது, யா அல்லாஹ் அந்த அமலை நான் இஹ்லாஸாக தூய்மையாக தக்வாவுடன் நல்ல எண்ணத்தோடு நான் அவளுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும், சிறப்பாக வேண்டும் என்பதை அந்த கண்ணியத்திற்காக நான் செய்தேன். அந்த அமலின் பொருட்டால் யா அல்லாஹ் ஏற்பட்ட இந்த கஷ்டத்திலிருந்து விடிய கொடு, இந்த பாறையை கொஞ்சம் நகற்றி கூட யா அல்லாஹ் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. கண்ணு முன்னாடியே டக்குன்னு அந்த பாறை அசைஞ்சது, எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொருத்தர் துஆ செஞ்சாரு, நல்லதா போச்சு. இன்னொரு துஆ செய்யறேன், நான் என்னுடைய வாழ்க்கையை நடந்ததை செய்யறேன்னு சொல்லி அவர் துஆ செஞ்சாரு. நான் பெரிய ஒரு பணக்காரனா இருக்கின்றேன், மால்தார் ஜமீன்தாரா இருக்கின்றேன், என்னிடம் அடங்காத சொத்து கோடிக்கணக்கான சொத்து இருக்கின்றது. என்னிடம் ஒரு கூலியார் என்ன பண்ண சொன்னா வேலை செய்தான், அவன் கூலி வாங்காமல் போய்விட்டான், அவன் கூலி என்னிடம் இருக்கின்றது பணம். அந்த கூலியிலே நான் எந்த விதமான அநியாயம் செய்யாமல் பாதுகாத்து வச்சிருந்தேன். சிறிது நாள் பார்த்து நான் வரவே இல்லை. அந்த பணத்தை நான் தனியா வைத்திருப்பதை விட ஒரு பிசினஸ் ஏதாச்சும் ஒரு பிசினஸில் போட்டு பெருக்கிக் கொள்வோமே என்பதா நான் பெருக்கிறேன். ஒரு ஆடை வாங்கினேன், அது இன்னொரு ஆடு ஆனது, அப்படியே பெருக்கி கடைசியில பார்த்தோம் ஆட்டு மந்தையாக பெரிய ஒரு மந்தை ஆகிவிட்டது என்பதாக ஹதீஸ்ல வருகிறது. அப்ப அவ்வளவு பெரிய மந்தை ஆகிவிட்டது. சிறிது காலம் கழித்து, சிறு வருடங்கள் கழித்து அந்த நண்பர் வருகின்றார். முதலாளியா, நான் இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இன்று ஒரு நாள் உங்களிடம் வேலை பார்த்தேன், அன்றைய தேதியுடைய கூலி உங்கள்கிட்ட நான் வாங்காமல் போய்விட்டேன், அதை கொடுக்க முடியுமா என்பதை கேட்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், ஆஹா உனைதான் நான் தேடிக்கொண்டிருந்தேன், இவ்வளவு நீ எங்கே போயிட்டேன் என்பதாக சந்தோஷமா இழுத்து கொண்டு வருகின்றார். இதோ பார் அப்படி சரி சொத்து என்ன காட்டுகின்றார். அது இருக்கின்ற பாடு கண்ணு கட்டி தூரம் இருக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய சொத்து அவர் மந்தை அப்படி சொல்லின்றார். இது ஃபுல்லா அவன் சொத்துப்பா, எல்லாம் தெரிந்த வரலாறு. அப்ப அவர் சொல்லின்றார், யா அல்லாஹ் அந்த செயலை இஹ்லாஸாக தக்வாவாக உனக்காக செய்தேன், அந்த செயலை நீ புரிந்திருப்பாய், அந்த செயலின் காரணமாக, அந்த இஹ்லாஸின் காரணமாக எனக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்தை நீக்கடா யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவர் செய்கின்றார். அந்த பாறை மீண்டும் கொஞ்சம் நடந்தது, ஆனாலும் வெளியே வரக்கூடிய வழி இல்லை, வெளியே வர முடியாது. இன்னும் கொஞ்சம் நவந்தா கண்டிப்பா மனசு வெளியே வர முடியும். அப்ப 3ஆம் நாள் செய்கின்றார், நானும் ஒரு பணக்காரனா இருந்தேன், என்னுடைய சொந்தத்தில் ஒரு அழகான ஒரு பெண், அவளுக்கு ஒரு தேவை ஏற்பட்டு அவள் என்னிடம் நான் அவள் மீது ஆசைப்படுகின்றேன், அவளை அடைவதற்கு நான் ஆசை நான் இருக்கின்றேன். அப்ப அவள் என்னிடம் எனக்கு இப்ப ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, இப்ப ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது, இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடு, எனக்கு கொஞ்சம் பணம் கொடு என்பதா என்னிடம் உதவி கேட்டு வந்தார்.
இதுதான் சந்தர்ப்பம் என்பதாக நான் என்னுடைய ஆசையை கூறினேன். வேற வழியின்றி நிருபத்தின் அடிப்படையில் என்னிடம் பணிந்து வைத்து விட்டார். என்னுடைய செயற்பாடுகள் நான் நெருங்கிவிட்டேன். இறுதியா ஒரு வார்த்தை சொன்னால், அல்லாஹ் பயந்து கொள்கிற வார்த்தையை சொன்னால், அந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் பயந்து நான் அவள் மீது தொடாமல் நான் நவுந்து விட்டேன். வந்துவிட்டு அவர் கொடுத்த பணத்தையும் மன்னித்து விட்டேன். யா அல்லாஹ், இந்த செயலை நான் உனக்காக இஹ்லாஸாக செய்தேன், இதை நீ பொறுத்துக் கொண்டிருப்பாய். இந்த இஹ்லாஸின் காரணமாக, இந்த செயலின் காரணமாக யா அல்லாஹ் எனக்கு வெளியே திறந்தோடைய யா அல்லாஹ்னு சொல்லி துஆ செய்கிறார். அந்த பாறை நான் விட்டேன். 3 பேர் வெளியே வந்து விட்டார்கள். அருமை நண்பர்களே, உங்களுக்கு நான் ஒன்று கேட்கின்றேன். மிகப்பெரிய ஒரு சிறந்த சமுதாயம், மதிப்புக்குரிய சமுதாயம், மற்ற எல்லா சமுதாயத்திற்கும் நாம் தான் சாட்சியாளர்கள். அவரெல்லாம் அவருக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் எங்களுக்கு அவர் வந்து தீனை போதிக்கவில்லை, உன்னுடைய சட்டத்திட்டங்களை கொடுக்கவில்லை என்பதாக அல்லாஹ்விடம் ஆகிரத்தில் கூட வாதாடுவார்கள். அப்போ நாம் இல்லை, அந்த நபிமார்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வஹியா இருக்கட்டும், கிதாபா இருக்கட்டும், அனைத்தையும் மார்க்கத்தையும் அவருக்கு எத்தி வைத்த என்பதா சாட்சி சொல்லக்கூடிய நாம இருக்கின்றோம். நிறைய சிறப்புகள் இருக்கின்றது. சொல்ல வேண்டும் சொன்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய நாம் நெஞ்சை தொட்டு கேட்க வேண்டும் என்று சொன்னால், சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அமல் செய்திருப்போமா? நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நஞ்சமா? நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நாம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சிக்கல்கள், சிரமங்கள், தொந்தரவுகள், ஏதாச்சும் ஒரு தொந்தரவை நாம் நம்முடைய துஆவை கொண்டோ, நம்முடைய அமலை கொண்டோ, நம்முடைய இஹ்லாஸை கொண்டோ சரி பண்ண முடியுங்களா? எங்க போனாலும் கஷ்டம், எங்க போனாலும் அடி, எதை தொட்டாலும் நஷ்டம், கஷ்டம், நிம்மதி இல்ல, தொந்தரவா இருக்கு, சிக்கலா இருக்கு. எத்தனை சொல்றது? வீட்டுல சிக்கல், தொழில சிக்கல், நாட்டுல சிக்கல், சொந்த மதத்துக்குள்ள சிக்கல், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொத்து எல்லாத்திலும் சிக்கல் 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 சிக்கலாவே போய் கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். அந்த வரலாறுலே பல படிப்பினைகள் இருக்கின்றது. கொஞ்சம் நஞ்சம் பல படிப்பினை இருக்கின்றது. அவர்களுக்கு அப்பேற்பட்ட சிறப்பு ஒன்றும் அல்ல. இஸ்ரவேலர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பு அல்ல அந்த சமுதாயத்திற்கு. ஆனால் அந்த சமுதாயம் செஞ்ச துஆ, நான் இந்த அமலை செய்தேன், யா அல்லாஹ் உனக்காக செய்தேன், தக்வாவோட செய்தேன், உன்னுடைய பொருத்தத்திற்காக செய்தேன், உன்னுடைய இஹ்லாஸுக்காக செய்தேன், அதை நீ பொறுத்து கொண்டாய். அந்த செயலின் காரணமாக எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே கொடு. கண்ணுக்கு முன்னாடி பார்த்தார்கள், அந்த பாறை அசைந்தது. யாராச்சும் இல்லைன்னு சொல்லி வாதாட முடியுமா? புகார்ல வரக்கூடிய வரலாறு. நம்முடைய கஷ்டத்தை நாம் சொல்ல வேண்டும் சொன்னால், என்னுடைய கஷ்டத்தை நான் சொல்றேன், என்னுடைய கஷ்டத்தை நான் சொல்றேன், என்னுடைய கஷ்டத்தை நான் சொல்றேன் சொல்லி லைன்ல வந்து நிற்போம். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், தொந்தரவு சொல்லி ஒவ்வொன்னா சொல்லி நாம் லைனில் நிற்போம். அந்த வரலாறை படித்த நாம் அதை அமல் செய்ய முடியவில்லை. அமல் செய்ய முடியுங்களா? நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றது, எவ்வளவு இன்னலை நாம் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, அத்வா முகலிபாதா, ஒரு ஈமான்தாரியாக, தக்வாதாரியாக, நல்ல அமல் கொண்டவனாக இருந்து அல்லாஹ்வோட துஆ செய். அல்லாஹ்வோட துஆ செய்து பாருங்கள். அவர்களுக்கு அந்த பாறை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. நாம் துஆ செய்தோம் என்று சொன்னால் அந்த பாறை அப்படி வெடிச்சு சிதறிடும். அப்படி ஒரு தொந்தரவே இல்லாத நிலைமையை உண்டாக்கி விட்டுருவோம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அந்த துஆக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கு. இதுக்கு இன்னொரு வரலாறு சொல்லிட்டேன், திடீர்னு ஞாபகம் வருகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இரும்பை படைப்பான். நாம் பார்க்கின்ற இரும்பு, இந்த இரும்பை படைக்கின்றான். மலக்குமாரெல்லாம் பார்த்துட்டு, யா அல்லாஹ் இது என்ன ஒரு புதுவிதமான படைப்பா இருக்கின்றது. ஆட்டி பார்க்கின்றார்கள், தொட்டு பார்க்கின்றார்கள், அடிச்சு பார்க்கின்றார்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, உடைய மாட்டேங்குது, வெயிட்டா இருக்கின்றது. இந்த மாதிரி சொல்லி யா அல்லாஹ் இது என்ன ஒரு புது படைப்பா இருக்கின்றது, அபூர்வமா இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வை கேட்கின்றார்கள்.
அப்ப அல்லாஹ் ஜல்ஷா வ தஆலா சொல்லிட்டான், இது என்ன பெரிய படைப்பு? எதை பார்த்து சொல்றான்? இரும்ப பார்த்து. இது என்ன பெரிய படைப்பு? இதை விட சக்தி கொண்ட படைப்பு, இதை விட பெரிய படைப்பை நான் படைப்பேன், இதை விட சக்தி கொண்டதா இருக்கும் என்பதை சொல்லும்போது, அது என்ன படைப்பியா அல்லாஹ்? தெரியல எங்களுக்கு, அது என்ன படைப்பு என்பதை கேட்கின்றார்கள். அப்போ அல்லாஹ் ஜல்ஷா வ தஆலா சொல்லுகின்றான், நெருப்பை காட்டுகின்றான். இந்த நெருப்புக்கு என்ன சக்தி இருக்கு தெரியுமா? அந்த நெருப்பிற்கு இரும்பே உருக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. இந்த இரும்பு என்ன பெரிய இரும்பு, இந்த இரும்பையே மாற்றிவிடும், அதனுடைய தோற்றத்தை மாற்றிவிடும், அவருடைய செயல்பாடை மாற்றி காட்டிவிடும். அப்பேற்பட்ட சக்தியை கொண்ட இந்த நெருப்பை நான் படைத்திருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் ஜல்ஷா வ தஆலா கூறுகின்றான். அப்ப அந்த மலக்குமாரெல்லாம் பார்க்கின்ற, நெருப்பு நம்ம மேல பட்டா எப்படி இருக்கும்? அப்ப அந்த நெருப்பை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய வேதனை தரக்கூடிய நெருப்பா, இதை விட பெரிய படைப்பு இருக்கவே இருக்காது. அவர் சொல்லிவிட்டார்கள், என்ன சொல்லிவிட்டார்கள்? நெருப்புக்கு மேல ஒரு படைப்பே இருக்காது அல்லாஹ், அவ்வளவு பெரிய படைப்பை படைத்து விட்டார் என்பதாக கூறுகின்றார்கள். அப்போ அல்லாஹ் ஜல்ஷா வ தஆலா கூறுகின்றான், இல்லை, இதுக்கு மேல ஒரு படைப்பு இருக்கின்றது, இதையும் தாண்டி சொல்லிட்டு கூறுகின்றான், தண்ணீர் என்ற ஒரு படைப்பை நான் படைத்திருக்கின்றேன். அந்த தண்ணீர் ஆகப்பட்டது எப்பேற்பட்ட நெருப்பா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய நெருப்பா இருந்தாலும், எப்படிதான் கொண்டு விட்டு இருந்தாலும் அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய சக்தி கொண்டதா இருக்கின்றது தண்ணீருக்கு என்பதாக கூறுகின்றான். அப்ப மலக்குமாரெல்லாம், அல்லாஹ் அக்பர், நெருப்பை விட பெரிய சக்தி இருக்கிற தண்ணிக்கு, அப்ப தண்ணி எப்பேற்பட்ட படைப்பா இருக்கும், அதுக்கு மேல அவருடைய சக்திக்கு எந்த படைப்பும் இல்லை என்பதாக கூறுகின்றார்கள். மீண்டும் அல்லாஹ் ஜல்ஷா வ தஆலா கூறுகின்றான், அதையும் தாண்டி ஒரு சக்தி கொண்ட ஒரு படைப்பை நான் படைத்திருக்கின்றேன். எல்லாம் வரலாறு கேள்விப்பட்டிருப்போம், எல்லாம் சின்ன பிள்ளைல கேள்விப்பட்டிருப்போம், அதோட முடிஞ்சு. எல்லாம் ரிமெம்பர் தானுங்களே, வேற ஒண்ணும் இல்ல, ஒன்னும் புது விஷயங்கள்னு சொல்லி போறதில்லை. அப்ப அல்லாஹ் ஜல்ஷா வ தஆலா கூறுகின்றான், இதுக்கு மேல ஒரு பெரிய படைப்பு, காற்றை வைத்திருக்கின்றேன். தண்ணியை விட பெரிய சக்தி வந்த படைப்பு காற்றை வைத்திருக்கின்றேன். இந்த காத்திற்கு ஒரு பெரிய சக்தி இருக்கின்றது, இங்க இருக்கிற தண்ணி அங்க கொண்டு போயிடும், அங்க இருக்கிற தண்ணி இங்க கொண்டு வந்து விடும், பெரிய புயல் ஏற்படும், இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. அப்ப ஏற்பட்ட சக்தி கொண்ட காற்றை வைத்திருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் ஜல்ஷா வ தஆலா கூறுகின்றான். அப்போ அந்த மலக்குமாரெல்லாம், அல்லாஹ் அக்பர், இதுக்கு மேல அப்ப எந்த படைப்பு இல்லை, இதுதான் ஃபைனல், காத்துதான் ஃபைனல் என்பதை கூறுகின்றார்கள். அதையும் தாண்டி அல்லாஹ் ஜல்ஷா வ தஆலா கூறுகின்றான், இது என்ன துஸ்பி, இதை விட பெரிய ஒரு படைப்பை வைத்திருக்கின்றேன், இதை விட சக்தி வாய்ந்த குதிரத்து வாய்ந்த ஒரு படைப்பை வைத்திருக்கின்றேன் என்பதாக கூறிவிட்டு அப்ப சொல்லப்படுகின்றது, ஒரு மூமினுடைய துஆ இருக்கின்றது, ஒரு இஹ்லாஸான மூமினுடைய துஆ இருக்கின்றது, இதெல்லாத்தையும் தூளாக்கிவிடும் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்க முடிகிறது. இப்ப சொல்லுங்க, நம்முடைய துஆ எந்த கண்டிஷன்ல இருக்கின்றது? நம்முடைய துஆ எந்த கண்டிஷன்ல நாம் வைத்திருக்கின்றோம்? எனக்கு சேர்த்தா சொல்றேன். அருமை நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ஷா வ தஆலா எவ்வளவு பெரிய ஒரு ஆயத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த 3 சகோதரர்களும் போய் குகையில சிக்கினார்கள், துஆ செய்தார், வெளியே வந்தார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, இப்போ உள்ள காலத்தில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம குகையில போய் மாட்ட வேண்டிய அவசியமே இல்லை, குகையில போய் மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல சின்ன தவறு நடந்து போச்சு, கீழே விழுந்துட்டோம், அல்ல கை கால் உடஞ்சு போச்சு, அல்லாஹ் காப்பாற்று, இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஏற்பட்டுச்சு, அங்கிருந்து 108க்கு அடிச்சோம், அல்லோ இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி அடிச்சோம். உங்க பேரை சொல்லுங்க, ஒரு வார்த்தை கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க, என் பேர் அப்துல்லா, நாட்டு செப்பல். முஸ்லிம் பேரை கேட்டாலே போன் கூட வேலை செய்ய மாட்டாங்க. அவனுடைய கடமை உதவி செய்ய வேண்டியது, அவனுடைய கடமை நமக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வேண்டியது. அவன் உடனே சொல்லிடுமா, இல்லைங்க சாரிங்க, எங்கிட்ட ஜாமான் இல்லை, அதுல நாட்டு செப்பல் ஏதாச்சும் சொல்லிடலாம். நடக்குதா இல்லைங்களா? ஒரு முஸ்லிம் பேரை கேட்டாலே என்ன நடக்குதுங்கிறத நான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. அருமை சகோதரர்களே, நம்ம கையில ஆயத்தை வச்சுக்கிட்டு, நம்ம கையில பவரை வைத்துக் கொண்டு, அடங்கி போய்கொண்டு, பயந்து போய்கொண்டு, கஷ்டங்களின் சிக்கலை நாம் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அருமை நண்பர்களே,
நினைத்து பார்க்கும்போது பெரிய சிக்கலா இருக்கின்றது, பெரிய கஷ்டமா இருக்கின்றது, வர்ணிக்க முடியவில்லை. இஹ்லாஸ் நம்மள்கிட்ட இருக்கணும், தப்போ நம்மள்கிட்ட வரணும். சரியான முறையில் அமல் செய்து என்று சொன்னால் திட்டமா சொல்லின்றேன், நம்முடைய ஒரு துவம் அல்லாஹ் தஆலா கபூல் பண்ணுவான். சஹாபாக்களுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும். அதே அல்லாஹ் தான் இன்னும் இருக்கின்றான், அதே ரசூலை தான் நாம் இன்னும் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம், அதே சஹாபாக்களை தான் நாம் சொன்ன தீனை தான் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம், அதே குர்ஆன் தான் நாம் இருக்கின்றது. அவர் என்ன அமல் செய்தார்களோ அதே தொழுகைதான், அதே அமலை தான், அதே போலதான் ஹஜ், அதே போலதான் ரமதான், அதே போலதான் ஜக்காத் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனா நம்முடைய செயல்பாடுடைய பவர் இல்லை. இதை பத்தி பேசணும்னு சொன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் பேச முடியிருக்கலாம், எத்தனை வரலாறு வேணாலும் சொல்லலாம். வரலாறுகள் முடியாது, நாம் அசந்துடுவோம். அப்பேற்பட்ட சக்தி கொண்ட நாம், அப்பேற்பட்ட பவரில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய ஈமானை வளர்க்கணும், நம்முடைய தக்வாவை வளர்க்கணும், நம்முடைய இஹ்லாஸை வளர்த்து அல்லாஹ்வை நெருங்கி கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த பவர் நமக்கு கிடைக்கும். இந்த காலத்தில் இருக்கின்றார்கள், பலர் இருக்கின்றார்கள், நிறைய பேர் இருக்கின்றார்கள், ஒரு துஆவை கொண்டு பல விஷயங்களை மாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த லிஸ்ட்ல நாமும் போக வேண்டும். அப்படி போயிட்டு அப்படி சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும், கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக என்பது அல்லாஹ் ஜல்ல வஅலா கூறுகின்றான். அப்பேற்பட்ட மூமின்களுக்கு ஒரு சுபச்சோபான ஒரு சிறந்த வாழ்வை நாம் அன்பிற்காக கொடுப்பேன் என்பது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை கொடுப்பேன் என்பது அல்லாஹ் ஜல்ல வஅலா குர்ஆனிலே வாக்குறுதி கொடுக்கின்றான். உங்களுக்கு வெற்றி உண்டு என்பதை வாக்குறுதி கொடுக்கின்றான். அருமை நண்பர்களே, விவரமா சொல்வது கஷ்டமா இருக்கின்றது. இவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய நாம் ஒவ்வொரு வரலாறு, சஹாபாக்கள் காலத்தில் நடந்த வரலாறும், அதுக்கு அடுத்து தாபீன் காலத்தில் நடந்த வரலாறும் ஒன்னொன்னா சொன்னோம் சொன்னால் நமக்கெல்லாம் ஈமான் இருக்கிறதா என்பதை நாம் சந்தேகப்பட வேண்டும். அப்பேற்பட்ட சூழ்நிலை நாம் பெய்து கொண்டிருக்கின்றோம். அருமை நண்பர்களே, நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளை மாற்ற வேண்டும். நம்முடைய செயல்பாடு அனைத்தும் அல்லாஹ்வுக்காக சொல்லி இஹ்லாஸை கொண்டு வர வேண்டும். நாம் இஹ்லாஸோடு இருந்தோம் என்று சொன்னால் இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அந்த இப்லீஸ் அரவன், நான் இந்த உலகத்திலே சென்று உன்னுடைய அடியார்கள் அமல் செய்வதை தடுப்பேன், அவர்களை கெடுப்பேன், மேலும் கீழும் உள்ளும் புறமும் எல்லா பக்கம் அவனை தடுப்பேன். அமல் செய்யாதே, தூங்கு, பஜ்ருக்கு எழுந்திருக்காதே, இஷா தொழுக போகாதே என்பதாக, அந்த தப்பு செய், இந்த தப்பு செய் என்பதாக நான் தடுப்பேன் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வாதாடுகின்றான். அதுக்கப்புறமா அவனே சொல்லின்றான், இல்லா இபாதிக்கல் முஹ்லிஸீன், உன்னுடைய இஹ்லாஸ் அமலை தவிர. நம்மளோட இஹ்லாஸ் இருந்தால் போதும், இல்மு தானாக வரும். நம்மளுடைய இஹ்லாஸ் இருந்தால் போதும், இவன் சொன்ன ஹதீஸ் தப்பு என்பதை நாம் தெளிவாக சொல்லிவிடுவோம். நம்முடைய இஹ்லாஸ் இருந்தால் போதும், இதுதான் சரியான அமல், இதுதான் சரியான தீன் என்பதை நாம் விளங்கிவிடுவோம். அந்த ஞானத்தை, அந்த இல்மை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆயத்தா சொன்னேன், வத்தகுல்லாஹ யஅலமுல்லாஹ். நம்முடைய தக்வா என்று சொன்னால் அனைத்தும் அல்லாஹ் கற்றுத் தருகின்றான் என்பதாக குர்ஆன் தருகின்றான். ஆக அருமை சகோதரர்களே, நம்முடைய ஈமானின் தக்வாவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்வை அல்லாஹ் ஜல்ல வஅலா நமக்கெல்லாம் தந்தருவானாக. ஆமீன். ஒரு திக்ர் ஒன்று சொல்லித்தர எனக்கு ஒரு ஹதீஸ்ல ஒன்று வருகின்றது. என்னுடைய அடியான் யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அலீமி சுல்தானிக. ரெண்டே வார்த்தை தான். யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அலீமி சுல்தானிக. ஹதீஸ்ல எப்படி வருகின்றது சொன்னால், எந்த ஒரு அடியான் இந்த வார்த்தையை சொல்லிவிடுகின்றாரோ, இந்த திக்ரை செய்து விடுகின்றாரோ, அப்ப நன்மை தீமை எழுதக்கூடிய கிராமன் காத்துக்கு இருக்கின்றார் அல்லவா, இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு என்ன எழுதுறது, எவ்வளவு அமலை எழுதுவது, எவ்வளவு சவாபை எழுதுவது. சுப்ஹானல்லாஹ் சொன்னா உஹது மலையிலும் நன்மை, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா உஹது மலையிலும் நன்மை, அல்லாஹ் அக்பர் சொன்னா வானம் பூமி மத்தியில் உள்ள இடத்தை நன்மையெல்லாம் நிரப்பப்படுகிறது. இப்படியாக அளவு சொல்லப்படுகிறது அல்லவா. அந்த மாதிரி அளவில் இந்த திக்ர் செய்வதால் என்ன நன்மை எழுதுவது என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. அவர்களே திகைத்து போய் என்ன பண்ணுகிறார் சொன்னால் அல்லாஹ்வுடைய நேரா போகின்றார்கள். தஃசீர்ல வருகின்றது, ஹதீஸ்ல வருகின்றது.
அப்ப நேரம் அல்லாஹ்விடம் அப்படி யா அல்லாஹ் ஒரு அடியான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தா அல்லாஹ் கேட்கிறான், அப்படியா என்ன வார்த்தை என்னுடைய அடியான் சொல்லிவிட்டான்? சொன்ன வார்த்தை சொல்லிட்டார்கள். யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி வஜஹிக வ அலீமி சுல்தானிக என்பதாக கூறிவிட்டான். அதுக்கு நான் என்ன நன்மை எழுதுவேன், எவ்வளவு நன்மை எழுதுவேன் என்பது தெரியவில்லை என்பதாக கூறும் பொழுது அப்ப அல்லாஹ் தஆலா சொல்வான், அந்த வார்த்தையை நீ எழுதுவை. இந்த அடியான் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்னான் என்பது அந்த வார்த்தையை மட்டும் நீ எழுதுவை. அவனுக்கு நான் கூறியை அப்புறம் தந்து விடுகின்றேன், என்னை அவனை சந்திக்கும் போது தந்து விடுகின்றேன் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம், அதிகம் ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல அவரை அதிகம் ஓதுவோம். இன்னொருத்தர் சொல்றான், யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அலீமி சுல்தானிக. இன்னொருத்தர் சொல்லுங்க, யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அலீமி சுல்தானிக. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அலீமி சுல்தானிக. இதை கேட்டோம் சொன்ன மாதிரி அமல் செய்வதில் அல்லாஹ் தரிசனம் தன்னும் தௌஃபீக் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இந்திய